பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல. இந்த விளைநிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்னு ஒருத்தர் பேசியிருக்காப்ல. எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க. இவர் என்ன பைத்தியம் ஆயிட்டார, என்ன தண்ணியை விற்பான்ற. இன்னைக்கு அவர் இல்ல, அவர் பேர பிள்ளைய நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுது. விளைநிலங்கள் எல்லாம் விளைநிலங்களா மாறிடுச்சு. இப்ப கடைசி என்ன பண்ணோம், ஏர்போர்ட் இருக்கும், பேருந்து நிலையம் இருக்கும், வேக வேகமா போறதுக்கு எல்லாம் இருக்கும், சோத்துக்கு ஒன்றும் இருக்காது. இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு, விளைநிலத்தை இடிச்சு கட்டியாச்சு. மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டு விளைநிலமா மாத்திருவீங்களா? எவன்டையும் பதில் இருக்காது. ஆனா சிரிக்க தெரியும், கேவலப்படுத்த தெரியும், கேள்வி பண்ணிக்க வாய்ப்பில்லை ராஜா தான்.